ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்டு ஒரு நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறது என்ன பேச போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து டிஐ அண்டு 5.1 ரெண்டும் இதை பற்றி பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து கதை செலெக்ஷனை பற்றியோ, அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், டெக்னீஷியன் செலெக்ஷன், அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பற்றி கொஞ்சம் ஒரு பேசியிருக்கோம். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங் பற்றி பேசணும். அப்புறம் வந்து எஸ்எஃப்எக்ஸ் சொல்லி எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங், இதெல்லாம் எப்படின்னு பேசணும். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு நம்ம தியேட்டரில் போய் படமாக பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து ஒன்று விஷுவல், இன்னொன்று சவுண்டு. இந்த ரெண்டும் தான் நம்ம படம். இது வந்து எப்படின்னா, எனக்கு தெரியாதா இதை பற்றி, ஒன்று விஷுவல் இன்னொன்று சவுண்டு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது என்னென்னா, ஜெனரலாக இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான பாடம், தூக்கம் வராத பாடம் அப்படி வச்சுக்கிறோமே. இப்போ என்னென்னா, விஷுவல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நம்ம வந்து என்ன கேமராவில் என்ன குவாலிட்டியில் எடுக்க போகிறோம். அது 1Kயா, 2Kயா, 4Kயா, என்ன கே அப்படின்னா என்ன 1000, ஒரு ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் இத்தனை டாட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இது வரும். அதாவது 4000 டாட் அதுக்குள்ளே வந்து பிக்சர் வரும் அப்படின்னா நமக்கு டாட்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில பிக்சர்ஸ் பார்த்துருப்போம், கொஞ்சம் கம்மியான ரெசல்யூஷனில் வந்து எடுத்துகிட்டு அதை விரிக்கும் போது என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி வந்து பிளர் அடித்து போகும். ஆனால் அதே நேரத்தில் ஹை ரெசல்யூஷனில் எடுத்து, இப்போ நம்ம வந்து கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, நமக்கு ஏதாவது வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் வருது, அந்த பிக்சர் வந்து நம்ம கிளாரிட்டியாக இல்லை மூக்கு பக்கத்தில் கன்னத்தில் ஏதாவது ஒரு மச்சம் இருக்குது அப்படி பார்க்க நினைக்கிறோன்னு வச்சுக்கலேன். அப்போ கொஞ்சம் முழுசாக ஒரு முகமாக இருக்கும்போது அதை பார்த்தா நமக்கு படாரும் தெரியாது. அப்போ என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், சில விஷயங்களை வந்து அப்படி விரித்து பார்ப்போம். விரித்து பார்க்கும்போது அந்த மச்சம் ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுதா, அல்லது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிளராகி போகுதா, சரியாக தெளிவாக தெரியாமல் போகுதா அப்படிங்கிறது இருக்கிறது தான் இந்த சூட்சுமம். ஓகே, இது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்போ கேமரா, இந்த கேமரா வந்து முன்னாடியெல்லாம் வந்து என்ன வந்துச்சு, ரீலில் வந்தது. இப்போ வந்து என்ன டிஜிட்டலில் வந்துருச்சு. ஸோ டிஜிட்டலில் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு உள்ள எத்தனை டாட் அப்படிங்கிறதான் கணக்கு, ரெசல்யூஷன். அது 1000 டாட்ஸா அல்லது 2000 டாட்ஸ் அப்படின்னா அதில் கலர் வந்து வேரி ஆகும். ஏன்னா இது வந்து இந்த பாடம் வந்து தேவையில்லை தான், ஆனாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக இது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ இதுதானா அப்படின்னு வரும். அப்புறம் 2000 டாட்ஸா அல்லது 4000 டாட்ஸா அல்லது 6000 டாட்ஸா. அப்போ 6000 அப்படிங்கிறது 6K. என்ன சொல்லுவோம், இந்த சில கேமரா வந்து இது எத்தனைக்கு, இது 4K கேமரா, இது 6K கேமரா, இது 2K கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹெச்டின்னு சொல்லுவோம். இப்போ ஹை டெஃபினிஷனாக ஹெச்டியில் வரும்போது எப்படி வரும்னா 2K கிட்டத்தட்ட எப்படின்னா 1080 சொல்லுவாங்க. எது எப்படின்னா, இப்போ வந்து இந்த லென்த்தாக உள்ளது 1920 இந்த லென்த்துக்கு, இந்த ஹைட்டுக்கு வரும்போது 1080 அப்படிம்பாங்க. ஸோ 1080 அப்படின்னா ஓகே, இது ஹெச்டி. அப்புறம் இது வந்து டிவிக்கு பார்க்குறது வரும்போது 720 அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ரெசல்யூஷன். இது வந்து பேசிக். இது அப்போது நம்ம ஷூட் பண்ணக்கூடிய அந்த கேமரா வந்து பொதுவாகவே இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா இடங்களும் 4K கேமரா. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் கூட இப்போது 4K சாதாரணமாக வந்துருச்சு. 4K ஹெச்டி, அதுக்கு கீழே உள்ள ரெசல்யூஷன் எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கிற முடியும். ஸோ 4K கேமரா. அப்போது ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் வந்து 4000 டாட் வந்துச்சுன்னா நமக்கு நெருக்கமாக படம் பிடிக்கும். அதை சப்போஸ் நம்ம விரித்து பார்த்தோம்னா கிளாரிட்டியோடு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து தூரத்தில் ஒரு பறவை பறக்குது, அதை வந்து நம்ம ஓரளவு ஜூம் பண்ணி ஓரளவு எடுத்தாச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி விரித்து பார்க்கும்போது அந்த பறவையோட கண், பறவையோட அழகு, இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியுமா அப்படின்னா, இது வந்து 6K 12K அப்படின்னு சொல்லி எடுக்கிற இடத்துல இதெல்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து படத்தில் ஒரு ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது, இப்போது ஒரு ஹீரோவோ ஹீரோயின் 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி, நான் என்னடா உனக்கு இது பண்ணேன், ஏன் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்ற அப்படின்னு கண் கலங்குறான்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து நம்ம வந்து எழுதும்போது என்ன செய்வோம், இந்த கதாநாயகி கண் கலங்குகிறாள்னு எழுதிடுவோம். ஆனால் அந்த கண் கலங்கிறத விஷுவல் எப்படி காமிக்கிறது, கொஞ்சம் ஓரளவு தூரத்தில் வச்சு காமிச்சா கண்ணு தெரியும், மூக்கு இது தெரியும், அப்புறம் அதோட முடி தெரியும், வேறு ஷால் போடுத்தா ஷால் தெரியும், ட்ரெஸ்ஸு தெரியும், அல்லது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய மற்ற செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கதாநாயகி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் தழுதழுக்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் எப்போ தெரியும், அப்போ நான் பேசும்போது அந்த கேமரா என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் போய்
மொத்த ஸ்க்ரீனும் அவங்களுடைய 2 கண்ணோ அல்லது ஒரு கண்ணோ மொத்த ஸ்க்ரீனு தெரிஞ்சுன்னா அந்த கண்ணில் அப்படியே பொங்கி வரக்கூடிய கண்ணீர், அந்த கண்ணீரை பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து ச்சே இப்படி வந்து ஒரு ஒரு பொண்ணை இப்படி கதற விட்டானே, இப்படி பதற விட்டானே அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போ வரும்? அந்த க்ளோஸ்அப்பில் அந்த கண்ணீர் வந்து காமிக்கணும். அதுக்கு விஷுவல் தேவைப்படும். அந்த விஷுவல் அது நமக்கு என்ன வகையான கேமரா எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து அந்த க்ளோஸ்அப்பில் என்ன உண்டோ இதெல்லாம் வந்து கரெக்டாக காமிக்கணும். அதுக்கு உதாரணம் சில 1-2 உதாரணம் சொல்லலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஆடுகளம் படம் பார்த்துருப்போம், அது எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் அது சொல்லுவோமே. ஒரு கட்டத்தில் மாதிரி சேவல் சண்டையில் தனுஷு தன்னோட அந்த சேவலை வந்து அவரோட ஒரு தலையை எதிர்த்து அங்கே வந்து சேவல் சண்டை விட்டுருப்பார். அந்த சேவல் வந்து சண்டை போட்டிருக்கும்போது அவரோட தனுஷோட கை வந்து ஒரு மாதிரி நடுங்கும். அதை வந்து என்ன மொத்த ஸ்க்ரீனும் அந்த கை மட்டும் நடுங்கிறத காமிப்பாங்க. அந்த விஷுவல் இருக்குல்ல, அது வந்து நம்மளை அப்படியே தொத்திக்கிறோம். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நம்மளே என்ன நினைப்போன்னா இந்த சேவல் வந்து எப்படி ஜெயிக்கணுமப்பா அப்படின்னு அந்த கை நடுங்கிறது நமக்கே மனசு நடுங்கும். அந்த மாதிரி இந்த விஷுவலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் இதை வந்து இப்போ நமக்கு காமெடியாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நிறையா ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், நம்ம இளைஞர்கள் இதில் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு கில்லாடியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதை சொல்கிறது அப்போ இந்த விஷுவல் இதை பற்றி நம்ம பேசணும்னா ஒன்று வந்து டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் இன்டர்மீடியேட். எதுனா இப்போ வந்து நம்ம நார்மலாக எடுத்திருப்போம், அதை வந்து நல்ல கலர் கரெக்ஷனோட சில இடங்களில் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு லவ் சீனு, ஃபேமிலி சீனு இதெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு ப்ளூ டாமினண்ட்டோட ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பளிச்சுன்னு பார்த்தா அப்படி கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லிடலாம். இந்த மாதிரி அயன் படம் இருக்குல்ல, அந்த அயன் படத்தில் ஒரு பாட்டு அது வந்து நீங்கள் ஜோர்டானில் இங்கே துபாய் இங்கே எல்லாத்துலையும் எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வானம் அப்படி ப்ளூவாக இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து இந்த பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஓஎஸ்எஸ் மாதிரி தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து அப்படி வந்து அவ்வளோ ப்ளூவாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வந்து. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கேமராமேன் கேவி ஆனந்த். ஆனால் அவரோட படத்துக்கு எப்படி இப்போ பார்த்து எடுத்துருப்பாரு. அதே மாதிரி அந்த ஜீப்பில் போகும்போது ஒரு துணியை வந்து ஒரு மாதிரி இந்த துணி சில்க் துணி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்களா, அந்த துணி ஆடுறது, அப்புறம் இந்த வைன் கிளாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துல்லியமாக. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த கலரை கொண்டு வந்து சேர்க்கறது இங்கே டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம். ஓகே, அதில் வந்து எந்த கலரை ஏற்றணும், எங்கே இறக்கணும், அப்புறம் மொத்தத்துக்கு பளிச்சுன்னு ஒரு மாதிரி வெளிச்சம் ரொம்ப தெரியுது, அந்த வெளிச்சத்தை குறைக்கணும், அப்புறம் இல்லை கொஞ்சம் ஓரளவு கூட்டணும். ஏன்னா நைட்டில் எடுத்துகிட்டு வெளிச்சத்தை பெருசாக கூட்ட முடியாது, அப்புறம் வெளிச்சத்தில் எடுத்து கொஞ்சம் வெளிச்சத்தை குறைக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து டிஐ, டிஜிட்டல் இன்டர்மீடியரி. ஸோ சில நேரத்தில் வந்து ஈவினிங்கில் எடுத்திருப்போம், அதை வந்து நைட் எஃபெக்டில் பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் லைட்டு வேணும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ண முடியும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம். அந்த டிஐ தொழில்நுட்பம் வந்து இப்போ எல்லா படத்துலேயும் தேவைப்படுது. முன்னாடி அப்படி இல்லை. பழைய படங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரேம் பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த ஃப்ரேம் பார்த்தோன்னே டக்குன்னு வந்து எல்லாம் மாறும். அதாவது கலரு, அது லைட்டிங் எல்லாம் மாறும். அதை வந்து ஒன்றும் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எடுக்கிறது இன்றைக்கி ஒரு சீனை வந்து மொத்தம் ஒரு சீனில் ஒரு 25 ஷார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி எடுத்திருப்போம், நாளைக்கு வேறு ஒரு மாதிரி சேர்த்து எடுத்திருப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த லைட்டிங், இந்த டோனு இதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அடுத்தலையும் பண்ணுவோம். அப்போது ஒரே டைமில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ டிஐ அப்படிங்கிறது விஷுவலுக்கானது. அதே நேரத்தில் இது வந்து 5.1 7.1 அப்படின்ட்டு இருக்கா, டிடிஎஸ் அப்படின்னு. அது வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறத அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம சும்மா ஜெனரலாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சினிமா பற்றி தெரியாதவங்களுக்கு, ஆர்வம் உள்ளவங்களுக்கு நம்ம பேசுகிறது இப்படியே பரவாயில்லையே நமக்கு வந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு போய் நம்ம எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி விஸ்காம் படிக்கிற பசங்க பொண்ணுங்க விஸ்காம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ நான் பேசுகிற ஒரு எபிசோடும் அவங்களுக்கு ஒரு பாடமாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா இதை நேரடியாக இவங்க கிளாஸில் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை பேசுகிறோம் இல்லையா, இதை கேட்கும்போது இதுதான் டிஜிட்டல் இன்டர்மீடியேட்.
அப்போ நமக்கு இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு உதாரணத்தோடு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி சினிமா ஆர்வம் உள்ளவங்க இந்த படத்தில் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ கிளியராக நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் ஏன் இப்படி சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் இந்த இடத்துல போயிருக்காங்க, அங்கே பார்த்தா வந்து பனி பேஞ்சு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வந்து படம் பார்க்குற நமக்கே கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா இந்த சீதாராமம்னு ஒரு படம் வந்தது. இவர் வந்து நம்ம துல்கர் சல்மான் இவர் நடித்த படம். எல்லாம் மிலிட்ரி சம்மந்தப்பட்டிருக்கும். அதில் காஷ்மீர் இதெல்லாம் எடுத்து உண்மையிலே ரியலாக அங்கெல்லாம் போய் எடுத்திருப்பாங்களா, அந்த இடத்துல அங்கே போகிற இடம் வர்ற இடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த குளிர் வந்து நம்ம உடம்புல நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அழகாக அப்படி எடுத்திருப்பேன். ஏன்னா அந்த விஷுவல் வந்து நம்மளை வந்து மயக்கணும், நம்ம கன்வே பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும். அதுக்கு வந்து இந்த விஷுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த மாதிரி பயங்கர சண்டை ஒரு மாதிரி காரசாரமாக இருக்குது, ரொம்ப ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் ப்ளூ பேஸாக ரொம்ப லவ்வபுளாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ என்ன கொஞ்சம் ரெட் பேஸ், ரெட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வர்ற மாதிரி. அப்போ என்னென்னா அதை பார்க்கும்போதே ஒரு ஆக்ரோஷம் வரும் அந்த மாதிரி. அப்படி இந்த கலர் இந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட் டிஐயில் வந்து கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நல்லா வந்து என்ன சொல்ல இப்போல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம ஊரில் நிறைய இருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இப்போ வந்து அடுத்த இதில் வந்து நம்ம இந்த சவுண்டை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். அடுத்த ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி.